இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா? சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்குறோம். யூனிட் 1 சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன். இந்தியன் கான்ஸ்டியூஷன். What is a constitution? This question comes in your 2-mark question. Define constitution. The constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of that country is based. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், how we have certain rules for the school. We have to come on time. We have to wear uniform, and we have to we must come daily to the school and have full attendance. Like that, the government has certain principles and laws that one country has to follow. That is called constitution. ஒரு லாவாக எழுதி வச்சுருக்காங்க ஒரு கண்ட்ரி ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதுதான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். Why do we need this constitution? இப்போது நம்ம ரூல்ஸ் இல்லைன்னா நம்ம ஒபே பண்ண மாட்டோம், ஒழுங்காக இருக்க மாட்டோம் இல்லையா? அதுபோல் டு கவர்ன், நம்மளை ஆள்றதுக்குரிய சட்ட திருத்தங்கள் இருக்கிறதுனால இந்த கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு தேவை. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் டாபிக், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். எப்படி இந்த கான்ஸ்டியூஷன் உருவாச்சு? இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்குது, நல்ல கேளுங்க கவனமாக. The Constitution of India was framed by Constituent Assembly. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லி ஒரு அசம்பிளி இருந்துச்சு. அதில் ஒரு கேபினட் மிஷன் பிளான் அப்படின்னு 1946 செட்டப் பண்ணாங்க. That assembly consisted 389 members. அந்த 389 members எங்கெங்கிருந்து வந்தாங்கன்னா, ப்ராவின்சஸில் 292, ஸ்டேட்ஸில் 93, சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸில் 3 அண்ட் பலுச்சிஸ்தானில் 1. இவங்க தான் மெம்பர்ஸாக இருந்தாங்க. எதில்? கேபினட் மிஷன் பிளானில். இந்த சீஃப் கமிஷனர், அந்த அசம்பிளி அதோடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்தது? December 9, 1946. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர் தான் டெம்ப்ரவரி பிரசிடெண்ட்டாக இருந்தார் இந்த அசம்பிளிக்கு, இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கு. ஆஃப்டர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாஸ் டெத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் செலக்டட் அஸ் அ பிரசிடெண்ட் ஆஃப் த அசம்பிளி. அந்த அசம்பிளி 11 செஷன்ஸ் அலாங் 166 days ஆஃப் மீட்டிங்ஸில் 11 செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. Worked through various committees, and the drafting committee under the chairmanship of டாக்டர் அம்பேத்கர் அவங்க வந்து ஒரு டிராஃப்டிங் கமிட்டி ஃப்ரேம் பண்ணாங்க. அவர் தான் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. The constitution was finally adopted on November 26, 1949. Contained a preamble, 22 parts, 395 articles and 8 schedules. The drafted constitution came into force on 26 January 1950. Do you remember why we are celebrating? What is the importance of 26 January? Every year this day is celebrated as Republic Day. Yes, you are correct. That is our Republic Day. Every year we are celebrating 26 January as our Republic Day. இந்த டேட்டு, இந்த கான்ஸ்டியூஷன் நம்மளுக்குன்னு ஒரு சட்டம் எப்போ நம்ம இந்தியாவுக்குன்னு வந்ததோ, அது எப்போ நடைமுறைப்படுத்தினாங்களோ அதை ஞாபகம் வச்சு தான் அந்த டேட்டு தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம ரிப்பப்ளிக் டேயாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கான்ஸ்டியூஷன் வந்ததுனால தான் we became a republic. This day is known as the Republic Day. It is being observed every year. Now we are going to learn about salient features of Indian Constitution. Indian Constitution உடைய சிறப்பு கூறுகள். It is the lengthiest of all the written constitutions of the world. உலகத்தில் இருக்கிற எல்லா கான்ஸ்டியூஷன்லையும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் தான் ரொம்ப லென்த்தியஸ்ட், லாங். இது உங்களுடைய டீட்டெயிலில் வருது, அதனால் ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி.
Second point, it has borrowed most of its provisions from the constitutions of various countries. இவங்க நல்ல நல்ல சிறப்பான அம்சங்கள் இருக்கிற கான்ஸ்டியூஷன் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்ககிட்ட அந்த கண்ட்ரீஸ்டேருந்து நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஒவ்வொரு நாடுகள்லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அதுதான் it has borrowed most of its provisions from the constitutions of various countries. It is partly rigid and partly flexible. ரிஜிட் அப்படின்னா ரொம்ப கடினத்தன்மை உள்ளதாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள்னா சம்டைம்ஸ் ரொம்ப கடினமானதாக இருக்கும். சம் கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப தளர்வோடு இருக்கும். ஃபோர்த் வந்து இட் எஸ்டாப்ளிஷஸ் ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். நம்மளுக்குன்னு ஒரு தனி நாடு வேணுன்ற ஒரு இதை வந்து உருவாக்குச்சு. It makes India as a secular state. Secular means non-religious. We can follow any religion as we wish. It provides an independent judiciary. ஜுடிஷியரினா நம்ம நீதி கேட்டு நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். It introduces universal adult franchise. அப்படின்னா we can vote above the age of 18 years without any discrimination. இந்த இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் சிறப்பம்சங்களாக சொல்லப்பட்டிருக்கு. டாபிக் இஸ் ப்ரியாம்பிள். எதுக்குமே நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுப்போம் இல்லையா, அதை பற்றி அந்த ஒரு டேர்ம் தான் ப்ரியாம்பிள். த டேர்ம் ப்ரியாம்பிள் ரெஃபர்ஸ் டு த இன்ட்ரொடக்ஷன் ஆர் ப்ரீஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன். இந்த ப்ரியாம்பிள் இது என்ன அப்படின்னு கேட்டால் அதில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், இட் பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இதை டிராஃப்ட் பண்ணது யார்? இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை டிராஃப்ட் பண்ணது ஜவஹர்லால் நேரு. இது என்றைக்கு அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியால் எப்போ அடாப்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா January 22, 1947. It has been amended once by the 42nd Constitutional Amendment Act of 1976. இது 3 வேர்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ரியாம்பிள் இன்ட்ரொடக்ஷனில் 3 வேர்ட்ஸ்: சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்டு இன்டெக்ரிட்டி. இந்த ஃப்ரேஸ் அந்த ப்ரியாம்பிள் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்ற வேர்டோட ஆரம்பிக்குது. பீப்புள் தான் இந்தியாவோட சோர்ஸ் அப்படின்றத இந்த வேர்டு வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் டாபிக் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, குடிமக்கள். இந்த வேர்டு எதுலேருந்து வந்தது? The word citizen is derived from the Latin term civis. It means resident of a city-state. The Constitution of India provides for a single and uniform citizenship for the whole of India. இதை பற்றி ஆர்டிக்கிள் 5 to 11 அண்டர் பார்ட் 2ல் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. சிட்டிசன்ஷிப் பற்றி ஒரு ஸ்டேட்டில் வாழுகிற குடிமக்களுக்கு வழங்கப்படுகிற உரிமை தான் இந்த சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம பார்க்க போகிறது இந்த சிட்டிசன்ஷிப் எப்படி நம்ம வாங்கலாம். அக்கார்டிங் டு த ஆக்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, இது மூலமாக நம்ம ஒரு சிட்டிசனாக ஆகலாம் அல்லது இந்த சிட்டிசன் இல்லாமல் போகலாம். அக்வசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அண்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அக்வசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி நம்ம சிட்டிசன்ஷிப் இப்போ இந்தியாவில் சிட்டிசன் ஆகணும் அப்படின்னா எப்படி நம்ம ஆக முடியும்? பை பர்த், செகண்ட் பை டீசன்ட், by registration, by naturalization and by incorporation of territory. Next point, loss of citizenship. எப்படி சிட்டிசன்ஷிப் நம்மகிட்ட இருந்து போகும் அப்படின்னு கேட்டு அதையும் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் கேன் பி வாலண்டரிலி ரெனவுன்ஸ்டு பை எ சிட்டிசன். நம்மளே எங்களுக்கு வேணாம், இப்போ இந்தியாவிலனா வேணாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரெனவுன்ஸ் பண்ணிடுறது. Second point, it can be terminated if a person acquires the citizenship of some other country. நான் வேறு கண்ட்ரியில் நான் போகிறேன், அமெரிக்காவில் அந்த மாதிரி நான் அங்கே வந்து சிட்டிசன்ஷிப் எடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிறத நம்மளே வந்து டெர்மினேட் பண்ணிடலாம். த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மெத்தட் இருக்குது. சிட்டிசன் வாஸ் அக்வயர்ட் பை ஃப்ராடு. ஏதாவது தப்பான இது செஞ்சாலோ இல்லை ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் இருந்தாலோ இல்லை தப்பான ட்ரேடு எனிமி கண்ட்ரீஸோட வச்சுருந்தா இதனால் இருந்துச்சுன்னா வந்துட்டு அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை பிடுங்கிடுவாங்க. they are asked to be in prison for a period of 2 years. The person has been sentenced to imprisonment for a period of 2 years. Next topic is fundamental rights.
Fundamental rights are enshrined in Part 3 of the Constitution from Articles 12 to 35. அது பற்றியும் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் பற்றியும் நான் உங்களுக்கு தனியாக நடத்துகிறேன். நெக்ஸ்ட் இஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. These policy are enumerated in Part 4 of the Constitution from Articles 36 to 51. The three categories are divide பண்ணியிருக்காங்க. சோஷியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டலெக்சுவல் அப்படின்னு த்ரீ ப்ராட் கேட்டகரிஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. Next it important one, fundamental duties. As we have given certain rights, we are also asked to do some duties. List of fundamental duties: to abide by the constitution and respect its ideals and institutions. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய ரூலுக்கு நம்ம பணிஞ்சு நம்மளுடைய வழியாக இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ், நேஷ்னல் ஃப்ளாகு, ஆந்தம், நேஷ்னல் ஆந்தம்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். To cherish and follow the noble ideals which inspired the national struggle for freedom. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களுடைய தாட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம மதிக்கணும், அதை வளர்க்கணும். டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாவர்னிட்டி அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ஆளுகிற அதிகாரத்தையும் நம்முடைய ஒற்றுமை வேற்றுமையில் நம்ம எப்படி இருக்கோம், ஒற்றுமையாக இருக்கோன்றதையும் நம்ம என்ன செய்யணும், எப்பையும் அப்ஹோல்டு பிடிச்சி தாங்கி நிற்கணும். டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ ஸோ. எப்போல்லாம் நம்ம நாட்டுக்கு நேஷ்னல் சர்வீஸ் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். டு ப்ரமோட் ஹார்மனி அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங் ஆல் த பீப்புள். நமக்குள்ள ஹார்மனி, அதாவது ஒற்றுமை, சகோதரத்துவம், இது எல்லாமே இருக்கணும். பியாண்ட் ரிலிஜன், லாங்குவேஜு, மதங்கள், மொழிகள் இதெல்லாம் தவிர்த்து நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். இந்த மாதிரியான நிறையா டியூட்டிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரீட் இட் இன் த புக். நெக்ஸ்ட்டு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை மூணாக டிவைட் பண்ணுறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ். It comes in your 2 marks. So learn it properly. Next, official language. நம்முடைய official language பற்றி பார்ட் 17 of the constitutionல ஆர்டிகிள் 343லேருந்து 351 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வாட்டர் ஆர் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு டேர்ம் 2004 தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை இந்த வேர்டை கொண்டு வந்திருந்தாங்க. 6 languages were selected as classical languages, namely Tamil, Sanskrit, Telugu, Kannada, Malayalam and Odia. ஸோ இதுதான் கிளாசிக்கல் லாங்குவேஜ். இது உங்கள் 2 marksல இது வந்திருக்கு, படிச்சுக்கோங்க. டாபிக் இஸ் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எமர்ஜென்சி எப்போல்லாம் வரும், ஒரு அவசர காலம் எப்போ வரும் அப்படின்னா, நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு 3 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இப்போ இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி எப்போ வரும்? டியூ டு வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் ஆர்ம்டு ரிபெல்லியன் ஆர் ஃப்ரம் டேஞ்சர் ஆர் த்ரெட். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேட் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகிள் 356. President can declare an emergency in the state if the governor reports. கவர்னர் எப்போ ரிப்போர்ட் பண்ணுறாரோ ஒரு ஸ்டேட்டில் சுச்சுவேஷன் நார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லி அப்போது பிரசிடெண்ட் இந்த ஸ்டேட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவார். இது மூலமாக மேக்ஸிமம் டியூரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி 3 years வரைக்கும் இருக்கலாம். the state is governed by the governor. பிரசிடெண்ட்டுக்கு பதிலாக கவர்னர் இந்த டைம் ரூல் பண்ணுவார். For the first time, the president's rule was imposed in Punjab in 1951. The financial emergency article 360ல சொல்லப்பட்டிருக்கு. இதையும் பிரசிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. President to declare financial emergency if he is satisfied that the financial stability, இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் அதாவது நிதியில் பற்றாக்குறையோ இல்லை கிரெடிட் ஆஃப் இந்தியா அதில் கடன் வாங்கினதில் ஏதாவது ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படின்னு நினச்சா இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்போது இந்த ஸ்டேட்டில் யூனியனில் ஒர்க் பண்ணுற யாராக இருந்தாலும் இன்க்ளூடிங் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் கேன் பி ரெடியூஸ்டு பை அன் ஆர்டர் ஆஃப் த பிரசிடெண்ட்.
இது மூலமாக நம்மளுடைய சேலரிஸ் அலவன்சஸ் இது எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஸ்டேட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். அது நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் டாபிக் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. த டேர்ம் அமெண்ட்மெண்ட் டினோட்ஸ் சேஞ்ச், இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மாடிஃபிகேஷன். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நம்மளுக்கு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதில் அந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வர்றது, சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது. இதை பற்றி 368 ஆர்டிக்கிளில் பார்ட் 20 சொல்லியிருக்காங்க. இதுதான் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதில் டிஃப்ரெண்ட் 3 டைப்ஸ் இருக்குது. 368 சொல்லியிருக்காங்க 3 ways ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ். இது சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக இந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணலாம். செகண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். தேர்டு அமெண்ட்மெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் த ராட்டிஃபிகேஷன் ஆஃப் half ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். அதாவது பார்லிமெண்ட்டில் குறைந்தபட்ச ஓட்டு 10 பேரில் 3 பேர் சிம்பிள் மெஜாரிட்டி, இல்லாட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னா நிறையா பேர் இருக்க மாதிரி, இல்லாட்டி 2 பேர் சேர்ந்த மாதிரியான ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். half ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay students, we have completed this lesson. Hope you understood this very well. இந்த வீடியோ பாருங்கள். நான் இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்பேன், அதில் ஆன்சர் பண்ணி எனக்கு குரூப்பில் போடுங்க. Thank you children.